என்னை இப்படி நடு கண்ணில் கை விட்டது மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டியே, எப்படி இப்போ நடந்து போனேன், காட்டில் என்ன விதமான கஷ்டத்தை அடையிறியோ, மகா பாப்பி வயத்தில் பிறந்து நீ இவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளானியே, இந்த கையினாலே இவ்வளோ அனர்த்தம் வந்ததே, நான் என்ன பண்ணுவேன்னு பிரலாட்சி நடக்காது. புத்திர சோக பரித்யூனம் அபஷதி பாண்டுரே கிரக வந்து பார்த்தார். அப்படி கண்ணை முடிச்சு பார்த்தா சுமந்திர வந்து பார்த்தாராம். ததஸ்சுமந்திரம் சமவேக்ஷ சாரதிம் வினைவ ராமேண சமாகதம் நிருபா துரந்த சிந்தாபரதூன மானசா முமோக பூயோபி விசேதனஸ்தர ஆனார். மறுபடியும் ஒரு தடவை மூர்ச்சியா. இவர் மூர்ச்சியா இருக்கிறது கௌசல்யமா தேர்ந்து நாதா கவலைப்படாயங்கோ, கிட்டக்க கை இல்லை, பயப்படாயங்கோ, குழந்தைய பற்றி விசாரிங்கோ தெரியுமா. எங்க கிட்டத்துல கை இருந்து ஒரு சமயம் ராமனை பற்றி ஏன் விசாரிக்க வேண்டிய சொல்லப்படான்னு பயப்படாயங்கோ, அவள் இல்லை தெரியுமா. என் பிள்ளைய கை இந்த 2 வரம் கேட்டிருந்தா கூட நான் சந்தோஷப்படுவேன். பரதனுக்கு ராஜ்யம் கேட்கட்டும், அவள் கௌசல்யமா சொல்கிறேன். என் பிள்ளை ராமன் அவன் இந்த வரம் கேட்டுக்கலாம். என் பிள்ளை பரதனுக்கு பட்டம் வேணும். இந்த ஊரில் ராமன் அரமனைக்குள்ள வரப்படாது, தெருவு நிச்சயம் பிச்சை எடுத்து சாப்பிடணும், என் கண்ணால் பார்க்கணும்னு ஒரு வரம் கேட்டிருந்தா நான் இந்த ஊரில் எடுத்து பிச்சை எடுக்கிறேன், என் பிள்ளைய கண்ணாலையாவது பார்த்துட்டு இல்லை. ராமன் எனக்கு வேலை வெட்டி செய்யணும்னு அப்படி ஒரு வரம் கேட்டிருந்தா கூட கைக்கு அவன் வேலை வெட்டி செய்யத்தியாவது நான் அவங்க ஊரில் இருந்து அவன் உயிரோட பார்த்து இருக்கத்தை பார்த்துட்டு என் குழந்தையை கண்ணில் கூட காமிக்காத அவன் காட்டுக்கு போக முடியாது பண்ணிவிட்டான். சுமந்திரர் கொண்ட விட்டுட்டு வந்திருக்கார். அவரோட பேசும்போங்க சுமந்திரா பார்த்தார். சுமந்திரா, குழந்தைகளை எங்கே கொண்ட விட்டே, ராமன் எங்கே இறங்கினாள், எப்படி நடந்தால், என்ன ஆகாரம் பண்ணினாள், எங்கே தங்கினாள், ஆசித்தம் சைதம் புக்தம் சூதராமஸ்ய கீர்த்தய, எங்கே விட்டுட்டு வந்தேன், என்ன ஆகாரம் பண்ணினாள், என்ன பேசினாள், எப்படி நடக்கிறாள், லக்ஷ்மணன் என்ன சொன்னான், சீதை என்ன சொன்னான், ராமன் என்ன சொன்னான், அதையாவது சொல்ல, எங்கே என் குழந்தைகள்லாம் எங்கே கொண்டு விட்டுட்டு வந்தது. அப்போ சர்வத்தையும் சொன்னார். ஸ்ரீராமூபி ஓ, நான் தேரிலேயே சிங்கிபேரப்பட்டினம் வரைக்கும் கங்கக்கரை வரைக்கும் கொண்டு போனேன். தங்கினால் ஆகாரம் கிடையாது. தேவராமுடு கங்கா நதி தட்டமுன ஜடரனு கைக்கோனி, தலையில் ஜட்டையை தரிச்சுக்கிட்டாள் அண்ணன் தம்பி 2 பேரும். மறுநாள் காலம் போட்டில் ஏறி சீத்தையோடு அக்கறைக்கு புறப்பட்டாள். நான் ரொம்ப பின்னோட வருவேன்னு ரொம்ப பிரார்த்திச்சேன். என்னை திரும்பி போன்னு எனக்கு சமாதானம் சொல்லி அனுப்பிவிட்டார். நீ கூணும் உங்களுக்கு ஏராளமாக நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு நமஸ்காரங்கள்லாம் சொல்ல சொன்னார். தாயார் மூலம் எல்லாருக்கும் நமஸ்காரம்லாம் சொன்னார். அந்தப்புறத்தில் இருக்கிற இன்னும் 1 பேரையெல்லாம் சௌச்சமானு விசாரிக்க சொன்னார். அதோட தாயாரான கௌசல்யம்மாளுக்கு விசேஷமாக ஒன்று சொல்ல சொன்னார். நான் ஊரில் இந்த புத்திர சோகத்தினால அப்பாவை கவனிக்காமல் இருக்காது அப்பாவை அவசியம் கவனிச்சும் போது உங்களை கவனிக்க முடியாது கௌசல்யம்மாளுக்கு சொல்ல சொன்னார். கைகேயியம்மாளுக்கு நமஸ்காரம் சொல்ல சொன்னார். பரதன் வந்துட்டான், ஏன்னா பரதங்கிட்ட சும்மா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி நமக்கு ஆசீர்வாதம் சொல்ல சொன்னேன். அதோட எவ்வளோ ராஜ்ய பரிபாலனம் பண்ணாலும் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறேங்க வயோதிகரான கிழவரே ஒவ்வொரு காரியத்திலையும் சஸ்தீவ ஆஜ்ஞா பிரவர்த்தனா, அது அவரை கூடவே கலந்துக்கிண்டு இந்த காரியத்தை அப்படி பண்ணலாமா, இந்த காரியத்தை இப்படி பண்ணலாமான்னு அண்ணாவை கலந்துக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ணணும்னு பரதனும் புத்திமதி கிடப்பது. அதோட இன்னொரு வார்த்தை பரதன்கிட்ட சொன்னார். மாதே மம மாதா தே திரஷ்டவியா புத்திரகர்த்தினி, உங்கள் அம்மா கைகேயி இடத்துல நீ எவ்வளோ பிரீத்தியோடு இருந்து அவளை அன்போடு நடத்துவியோ அதே மாதிரி ஒரு குழந்தையான என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிற எங்கள் அம்மாவுக்கு மனசிரமம் தெரியாமல் இருக்கிற முறையில் நீ உன் தாயார் மாதிரி அவளை நடத்தி விடு, அதுதான் நான் முக்கியமாக சொல்கிறேன். இன்னும் கௌசல்யமாட்ட பரதனுக்கு மனசுக்கு சங்கடம் வர முடியாது, ஒன்றும் சொல்லிவிடாதுன்னு அதையும் சொன்னார். ஒன்றும் விடல, சுதந்திரம் எல்லாத்தையும் சொல்லிட்டார். விப்ரியம் என்ன அர்த்த ஜேஷ்டாகி ராஜானா ராஜதர்ம மனுஸ்மர. லக்ஷ்மணசுவாமி கொஞ்சம் கோபமாக தான் பதில் சொன்னார், இங்கே கூட சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். பரவாயில்லை, குழந்தை என்ன சொன்னான். இப்போ இருக்கட்ட பையனை காட்டுக்கு அனுப்பிட்டு இவர் என்ன தர்மத்தை கண்டார், என்ன நியாயத்தை பார்த்தார். தர்மமாக இருக்கட்டும் அதர்மமாக இருக்கட்டும், வயத்தில் பிறந்த இந்த குழந்தைய பல காலத்தில் இப்படி காட்டுக்கு அனுப்பிச்சு சர்வ ஜனங்களையும் தவிக்க செய்து எங்களையும் கண்ணீர் கண்ணுமா அடித்தாரே. அவருக்கு வயசாட்சி தவிராகம் தாவன் மகாராஜே பிதிருத்வம் நோபலட்சையே. அவர் எனக்கு தகப்பனார் இல்லை, நான் அவரை தகப்பனாவே நினைக்கல. பிதா மாதா ஜபம் துஷ்டா ஜமராகவா, எனக்கு தாய் தகப்பன் சகோதரன் எல்லாம் சர்வ சொத்து எங்கள் அண்ணா ராமன் தான் நான் சொன்னேன். அவர் சொன்னார்,
சீதாதேவி ஒன்றும் சொல்ல கண்ணீர் கிணமா நின்னா அந்த அம்மாளுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஸ்ரீராமோபி சதாசுரம் கமமரஸ்ரோதோ வஹாயாஸ்தடம் தீரம் தர்த்துமனாக மனாகிவலல்லஜாம் விதேகாத்மஜாம் ஆரோக்கிய பிரதமம் ததா குஹகராலம்பி விபுலாகவாத் ஆரோகத்தரணிர்தாயுதவரா பஷாத் சுமித்ரா சுதா. ஓடத்திலேயே சீத்தை உட்காண்டாள், ராமர் உட்காண்டாள், லட்சுமண சுவாமி உட்காண்டாள், எல்லாம் கங்கை தாண்டி அக்கறை போட்டாள். பரத்வாஜாசிரமம் போனாள். சித்திரக்கூடத்தில் போய் பர்ணசாலையில் இருக்காள். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை திருப்பி கூப்பிடுவாளான்னு பார்த்தேன். கூப்பிடலே. நான் இதை கேள்விப்பட்ட உடனே அன்றைக்கே திரும்பினேன். மமத்வஸ்வானி விருத்தஸ்வன பிராவர்த்தம் தவத்மணி உஷ்ணமஸ்ரு பிரபஞ்சம் தாஹா. மகாராஜ், குதிரையெல்லாம் திரும்ப மாட்டேன்னு எடுத்து, ராமர் எல்லாரும் வெறும் வண்டியோடு திரும்ப மாட்டேன்னு எடுத்து, அங்கே இருந்து கடினமாக வண்டி எடுத்து குதிரையை ஓட்டின்னு நான் வந்தேன். அயோத்திக்குள்ளே என்னால் வர முடியல, நாட்டுக்குள்ளேயே வர முடியல. பயிர்கள்லாம் வாடி கிடக்கு, குழந்தை ராமன் விட்டு, புஷ்பங்களுக்கெல்லாம் வாசனை போயிடுச்சு, தானியங்களுக்கெல்லாம் கூட ருச்சி குறைஞ்சி போச்சு. விஷயே தே மகாராஜே ராமம் யசன கரிசிதா அப்படி விரக்ஷா பரிம்லானாக சபுஷ்பாங்குரகோரகாக. தீவான குளங்கள்ல ஜலங்கள்லாம் ருச்சி இல்லாத போயிடுச்சு, புஷ்பங்கள்லாம் வாடி கிடக்கு, மச்சிங்களெல்லாம் ஜீவனுக்கு போய் அரை ஜீவனோட ஏதோ. ராமனை விட்டு பிரிந்த துக்கம் தேசத்தையே வாட்டி எடுக்கிறது. அந்த மாதிரி நான் எல்லாரையும் கொண்ட விட்டுட்டு வந்து சேர்ந்தேன். சக்கரவர்த்தி மந்திரின்னு சுதந்திரே, நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தை ராமர் நயமா, ராமன் இருக்கிறதுல என்ன கொண்டு விட்டுடும். அரை க்ஷணம் இனிமே நாளை உயிரோடு இருக்க முடியாது ஐயா, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு காரியம் பண்ணிவிட்டேன், தெரியாத மயான மந்திர குஷலை விருத்தை சமர்ச்சிதம். இப்படி கை வரம் கேட்டாலே இது நியாயமாக கொடுக்கலாமான்னு 10 பெரியவாளை வச்சு நான் மீட்டிங்கே போடலை. எஜ்ஜாபி மமி வாஜ்ஞா நிவர்த்தயது ராகவம். இப்போ எனக்கு ஓட்டு பவர் இருக்குமானா இந்த ராஜ்யத்தில் எனக்கு ரைட் இருக்குமே, ஏன்னா என் குழந்தை ராமனை திருப்பி அழிச்சுன்னு வந்துடும். நான் கண்ணால் பார்க்குறேன். நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன், குழந்தையாவது இங்கே அழிச்சுன்னு வந்துடும். இல்லை, ராமன் இருக்கிற இடத்துல என்னை கொண்டு விட்டுடும். எனக்கு சர்வ ஜீவனும் சர்வ இந்திரியங்களும் ராமன் பின்னோட போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ராமன் நான் இருக்கு. மந்திரி தேவி சேதுரா சேதுரா சுந்தரே, நான் என்ன பண்ணுவேன்? ராமன் எங்க இருக்கானோ அங்க என்னை கொண்டு விட்டுவிடும். இங்க ராமன் இல்லையே, அவன் இல்லாத அரட்சணம் என்னாலே இங்க இருக்க முடியாது. சந்தியை ராம சந்தியை ராம சந்துரே போதுராணோ சேதுரா தாரஜாரா மனதுரு முயிலோ மானவோ சரினே ஆயோ லோகத்தில் எந்த சிரமத்தையும் தாங்கலாம். தன் வயத்தில் பிறந்த பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு அந்த சிரமத்தை மட்டும் மனுஷனால தாங்க முடியாது. நான் எங்க போவேன், எப்படி இருப்பேன்? நே மனுஷா தேவாஸ்தே நக்ஷணார்த்தம் யாசித்தும். அரட்சணம் என்னால் இங்கே இருக்க முடியாது. 14 வருஷம் வனவாசம் பண்ணிவிட்டு என் குழந்தை காட்டிலேருந்து திரும்பி வர பரியந்தம் நான் இங்கே உயிரோடு இருப்பேனா? அவனை பார்க்க போகிறேனா? நே மனுஷா தேவாஸ்தே. அது பரியந்தம் என் சரீரத்தில் உயிர் இருக்குன்னு எனக்கு தோணலை.
ஏச்சாரிவகுந்தலம் முகம் திரக்ஷந்தி ராமஸ்ய வருஷே பஞ்சதசே புனः 14 வருஷம் வனவாசம் பண்ணிவிட்டு என் குழந்தை ராமன் அயோத்திக்கு திரும்பி வரதான காலத்திலே அவனுடைய முகத்தை பார்க்கிறவாள், அவனை பார்த்து பட்டாபிஷேக காலத்தில் அவனை தரிசனம் பண்ணுறவாள்லாம் மனுஷாலையிலே தேவதைகள் தான் இல்லை. தசரதனான எனக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னு தோணுது. பத்மபத்ரேக்ஷணம் சுதம் சாருநாசிகம் முகம் திரக்ஷந்தி ராமஸ்ய வருஷே பஞ்சதசே புனः. பட்டாபிஷேக காலத்திலே என் குழந்தை ராமனை பார்க்கிறவாள் எல்லாரும் தேவதைகள். பாக்கியசாலிகள் பார்க்க போறா. கௌசல்யம்மாள் மூச்சாள். பெரிய நல்ல பாம்பு ஒன்று, ஆற்றுல வாழும் பாம்பு ஒன்று, சட்டையும் உரிச்சுட்டு தொட்டியில் தூங்குற குழந்தையை கொண்டது மாதிரி தூண்டிவிட்டு கொண்டது மாதிரி ஆற்றுல கை வளர்ந்து குழந்தை ராமனை காட்டுக்கு நிறச்சினான். இந்த குழந்தைகள் காட்டிலேருந்து திரும்பி சந்தோஷமாக வரப்போறாளாம். இன்னும் ஆகாரம் பண்ண போகிறாள். வெயில் எப்படி திண்டாடுறாளோ, எந்த மரத்தடியில் திங்கிறாளோ, யாரை கண்டு பயப்படுறாளோ, அவள் கத்தி எப்படி இருக்கோ, எப்படி நடக்க போகிறா, என் நாட்டுக்கு சீத்தை என்ன பண்ணுவோம், லட்சுமணன் என்ன பண்ணுவோம், ராமன் எப்படி, இந்த குழந்தைகள் வருஷம் பையனாதான் திரும்பி தான் வரப்போகிறா. நான் அவளை சௌக்கியமாக பார்க்க போகிறேன்னா எனக்கு ஒன்றும் தோணலையேன்னு அந்த அம்மா வருத்தப்படுறேன். சுமித்திரை சமாதானம் சொல்லலாம். அம்மா, உங்கள் பிள்ளை புருஷோத்தமன், அவரை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். லட்சுமணனுடைய தாயார் அக்னிக்கு அக்னியாக இருக்கிறவன். அவன் இருக்கிற இடத்துல தெல்லல் காத்தால் சௌட்சமாய் வாயு பகவான் வீசுவர். பீஷாஸ்மாத் வாத பகத்து, அவனுக்கு அனுகூலமாக காற்று வீசும். அவன் இருக்கிறதுல பீஷோதேச்சு சூரியா, சூரிய கிரணம் அக்னி நட்சத்திரத்தில் கூட அவனுக்கு சந்திரிக்கனாய் இருக்குமே தவிர அவனுக்கு சரீரத்தில் தாவத்தியை கொடுக்க மாட்டான். அவன் சர்வேஸ்வரன். அவன் அப்புறமே ஏன் அக்னிக்கு அக்னி தன்மையை கொடுத்தவன், சூரியனுக்கு சக்தியை கொடுத்தவன், அவன் ஸ்ரீக்கு ஸ்ரீவிலாசத்தை கொடுத்தவன். அப்பேற்பட்டவன் அவனுக்கு அதோடைய என் பிள்ளை லக்ஷ்மணன் அவனுக்கு சிசுவண்டத்துக்கு போயிருக்கார். சீதா மகாலட்சுமி அவள் ஒரு குறவும் இல்லாதவன். 3 பேரும் இருக்கிற இடத்துல ஒரு சௌக்கியமும் இருக்காது. எல்லாரும் சௌக்கியமாக திரும்பி வருவா, விசாரப்படாதுன்னு சொன்னாள். சொல்லியும் கேட்கல. அவளுக்கு உத்திர சோகம் தாங்க. இந்த 14 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் என் பிள்ளைகள்லாம், என் பிள்ளை ராமன் வந்தால் கூட இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கிறானோ இல்லையோ, பரதன் தான் இந்த ராஜ்யத்தை கொடுக்கணும் மாட்டானோ, ஏன்னா அப்படி பரதம் கொடுத்தா கூட என் பிள்ளை ராமன் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்க மாட்டான். லோகத்திலே போஜயந்தி கீழ ஸ்ராத்தே சொல்கிறாள் கௌசல்யத்தை. நல்ல ஸ்ராத்த காரியத்தில் நல்ல ஆகிதாக்கிரிகளாக யோக்கியாளாக இருக்கிறவாள் ஸ்ராத்தத்துக்கு பிராமணாளாக சொல்கிறது இல்லை லோகத்தில். கௌசல்ய சொல்கிறா இது. நல்ல 10,000 வேஷ்டி, வெள்ளி பஞ்சபாத்திரம், உத்தரணையும் ஆளுக்கு 10 ரூபா தட்சணைன்னா பிரதிவச்சனம் சொல்ல தெரியாத யாராவது ஒரு சைடு அத்தான் நம்ம அஞ்சின்னு இருப்போம், இவனை கூப்பிட்டு உட்காந்து வச்சுருவோம், அவனுக்கு 4 ரூபா வரட்டும் முடியும். போஜயந்தி கீழ ஸ்ராத்தே. இப்படி யார் யோக்கியாளோ அந்த ஸ்தானத்துக்கு அவளை உட்காந்து வைக்கிறது இல்லை. யோக்கியாளாக இருக்கிறவளை கூப்பிட்டு அப்புறம் நீங்கள் வேணால் அதிர்ஷ்டத்துக்கு வந்துருவங்களே இங்கேயே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு அவளை போய் அவள் வருவாளா? இந்த மாதிரி என் பிள்ளை அடைய வேண்டிய சிம்மாசனத்தை முதல்ல பரதம் ஆக்கிரமிச்சு எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான். ஏன்னா அப்புறம் என் பிள்ளை இந்த இடத்துக்கு வருவேன். சிங்கச்சேதம் இவர் ஷபாக நல்ல காளைக்கு கொம்பை ஒடிச்சா அது படுற அவமானம் எல்லை இல்லாத அவமானம். இப்படி என் பிள்ளைக்கு வந்து அவமானத்துக்கு புலி பசிக்கிறதுன்னு புல்லை திங்குவான். இன்னொரு சாமானிய மிருகம் தொட்ட மாம்சத்தை ஜாதி புலி தொடாது. இப்படி என் பிள்ளை ராமன் பரதம் உட்காண்ட சிம்மாசனத்தை மறுபடியும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இப்படி ஒரு வரனை அவளும் கேட்க, நீங்களும் கொடுத்து, நீங்களும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, என்னையும் துன்பப்படுத்தி, என் பிள்ளைகளையும் நாட்டு பண்ணியும் கஷ்டப்படுத்தி, லக்ஷ்மணனையும் துன்பப்படுத்தி, இந்த ஜனங்களையும் துன்பப்படுத்தி, நீங்களும் வேணா போய் கதறே இதுக்கு எல்லாம் இல்லாத துக்கமாக போச்சும் ஒவ்வொரு கதற ஆரம்பிச்சுட்டா. ஏந்திருந்தார் சந்திரன், ஏந்திரது உட்காண்டார். கௌசல்யே பிரசாதயத்வம் கௌசல்யே ரசிதோயம் அயாஞ்சலி. நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, நான் ரொம்ப தப்பெல்லாம் பண்ணிவிட்டேன், நீ மறுபடியும் அதை என்கிட்ட சொல்லி காமிக்காதே, என்னால் தாங்க. வத்சலாச்சான் ரிஷம்சாச்சத்வம் ஹி நித்யம் பரேஷ்வபி. நீ புறத்தியார் இடத்துல ரொம்ப தீவிரா கருணையோடு நடக்கிறவள், குரூரமாக பேசாதவள். நான் ரொம்ப பிரச்சனைலாம் பண்ணிவிட்டேன், நீ என்னிடத்துல என் கால்களுக்கு மறுபடியும் இந்த ஒரு தடவை சொல்லாதே, என்னால் தாங்களே, நான் உன்னை ரொம்ப மன்னிப்பு காட்டுக்கிறேன், இது உங்கள் வாக்குனால ஒரு சொல்லாதே நினைக்காதேங்க. நான் உன்னை பிரார்த்திக்கிறேன். இவர் கையை கூப்பினார்னு ஓடி வந்தா. அந்த கை கூப்பின கையை அப்படியே தூக்கி தலையால் வச்சுக்கிட்டாலாம். சாஷ்டாங்கலாம் நமஸ்காரம் பண்ண.
பூமோலிபதிதாத்மியம். நாதானா புத்திரனை பிள்ளையை விட்டு பிரிந்ததான் அந்த கிளேசத்தினாலே நான் தெரியாது சொல்லிவிட்டேன். தாங்கள் என்ன மன்னிச்சுக்கணும், நான் தட்டுகிறதா பேசிவிட்டேன், நீங்கள் என்ன மன்னிச்சுக்கணும். சோகோ நாசயத்தே தீர்யம் சோகோ நாசயத்தே ஸ்ருதம் சோகோ நாசயத்தே சர்வம் மாஸ்தி சோக சமோரிபு. மனுஷனுக்கு சோகம் வந்துட்டா எல்லாம் போயிடும். படிப்பு இடிப்பு நடக்க வேண்டியது பெரிய வாழ்க்கை ஒன்றும் தெரியாது. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா ராத்திரி மணி 12:30 ஆக்கி கொண்டு உள்ளாம் தூங்கிவிட்டார். ராமர் காட்டுக்கு போய் அன்றைய தினம் 6வது நாள் ராத்திரின்னு சொல்லி கௌசல்யே நான் கிட்டக்க உட்காந்துருக்கேன். அதான் எதாச்சரதி கல்யாணி சுபம் வா எதிவா சுபம். அதே ஒரு மனுஷன் லோகத்தில் நல்லது பொல்லாததை செஞ்சான்னா அந்த செய்கிறவன் அந்த பலனை அவசியம் அடையிறாங்கிறதுக்கு திருஷ்டாந்தம். கர்த்தா கர்மஜம் ஆத்மனக. நல்லதையோ ஒருத்தன் செஞ்சான் வைக்கத்தை அடையிறான், ரொம்ப பாபத்தை பண்ணினான் கஷ்டப்படுறான். இது என் அனுபவத்தில் நான் பார்த்தேன். ஒரு கதை பாரி எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நான் இப்போ அனுபவிக்கிறேன், நான் பண்ணின பிசகனுடைய பலனை இப்போ அனுபவிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று கல்யாணம் பண்ணிக்கல, நான் பிரம்மச்சாரியாக இருந்த காலம். அப்போ வில்வித்தை அபியசிச்சு அதில் ரொம்ப மும்முரமான அகோராத்திரம் ஓயாத அந்த வில்லையே கையில் வச்சுக்கிட்டு அதை அபியசிக்கிறதே காரியமாக இருந்தது. அப்போது மழை நாள், இந்த மழை நாளில் சரையு நதி கரையில் போய் உட்காந்துக்கிட்டு வேட்டையாடுறதுன்னு போச்சு. இந்த தனுர்வேதத்தில் வித்தையில் இருக்கிற ஆசை. அங்கே போய் பட்சிகள் அடிக்கிறது, மிருகங்கள் அடிக்கிறது, சப்தவேதியினால் அடிக்கிறது. ராத்திரி நல்ல மழை, ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துட்டேன். நல்ல இருட்டு, நாய் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு யானை ஜலம் குடிக்கிற சத்தம் கேட்டுது. குடு 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 குடுன்னு ஜலத்தில் சரையூரில் ஒரு சத்தம் கேட்டு. இந்த சத்தம் கேட்கவும் யானை தான் ஜலம் குடிக்கிறது. துதிக்கை இந்த துவாரத்தில் ஜலம் போகிறோம், இந்த ஒரு சத்தம் கேட்கும். இந்த சப்தமாக்குன்னு நினச்சி சப்தவேதிங்கிற பானத்தை எடுத்து அதால் அடித்தேன். இந்த சப்தம் எங்கேருந்து வருதோ அந்த ரிஷிட்டு போய் அடிக்கும் அந்த அம்பு. அந்த பானத்தால் அடித்தேன். நான் யானைன்னு நினச்சி அடிச்சுவிட்டேன். இது அடித்த உடனே ஒரு பெரிய ரிஷிகுமாரன் பொத்துன்னு கீழே விழுந்திருக்காங்க. ஒரு மனுஷனுடைய வாக்கு கால் விழுந்து, நான் ஒரு பாப்பமும் பண்ணலையே, நான் வானப்பிரஸ்தனாச்சே, ரிஷிகுமாரனாச்சே, என்னை எதற்காக அநியாயமாய் பானத்தினாலே அடித்து கீழே தட்டினேன். ஒரு மனுஷன் கதறிண்டு கீழே விழுந்தான். இந்த வார்த்தையை கேட்டேன்னா எனக்கு அப்படியே கையில் இருந்த வில்லு பானம் எல்லாம் கீழே விழுந்து. மரத்துலேருந்து நானும் கீழே குதித்தேன். இந்த சப்தம் எங்கேருந்து வருதோ அங்கே வந்து ஓடி வந்து பார்த்தேன். ஒரு ரிஷிகுமாரன் மார்பில் பானம் பாஞ்சிருக்கு, அப்படியே கையை காலை உதைச்சிருந்து கதறான். நான் உயிர் விடுறதை பற்றி கவலைப்படலையே, என் தாயார் தோப்பினார் 2 பேரும் கண் தெரியாத வாழாச்சு. அவளை நான் தோளில் ஒரு காவடி போட்டு அவளை தூக்கிட்டு வரேனே, அக்காலத்தில் தாகத்துக்கு தீர்த்தம்னு கேட்டால் அதுக்காக வந்தேனே, நாரோ அடிச்சுட்டாளேன்னு கதறான். அவங்ககிட்ட போய் நான் நின்னேன். அப்பா, நான் தான் தெரியாத அடிச்சுட்டேன்னு சொன்னேன். நான் ஒரு காரியம் பண்ணி, நீ வருத்தப்படாதே, என் தாயார் தோப்பினார் 2 பேரும் கண் இல்லாதவாள், அவளுக்கு நேத்திரஸ்தானத்தில் நான் இருக்கேன். என் கெட்டினது அவளுக்கு தெரியாது, நீ அவளுக்கு கொஞ்சம் தீர்த்தத்தையும் கொண்டு கொடுத்து நான் இந்த மாதிரி இறந்து விட்டேன்னு சொல்லும். நீ கவலைப்படாதே, உனக்கு என்னை கொன்னத்தினால அடி தோஷமும் வராது. ஏதோ அவருக்கு சமாதானம் சொன்னார். நீர் அனுதாபப்படுறீர், ஹத்தி தோஷம் உங்களுக்கு வராது. நீர் இந்த உபகாரத்தை பண்ணும், முதல்ல இந்த மாரில் இருக்கிற பானத்தை எடுத்துட்டு என்னால் தாங்கலேன்னு கட்டினேன். இந்த பானத்தை நான் அவன் சொன்னத்தை கேட்டுன்னு எடுத்தேன். உடனே அவன் பிராணம் போயிடுத்து. அவன் வச்சுட்டு இருந்த அந்த கடத்தில் இவ்வளோ தீர்த்தத்தை எடுத்துக்கின்னு நான் தாயார் ரோப்பனாரை தேடிட்டு போனேன். ஒரு பல்லாங்கெல்லாம் 2 பேரும் கண் தெரியாத கிழமை உட்காந்துருக்குது. நான் வரத்தை பார்த்துட்டு அந்த பையன் தான் வரானாக்குன்னு பாலாக்காரு நான் போல. அப்பா, ஏண்டா இத்தனாடி நீயா விளையாடிக்கிட்டு இருந்தியா, ஜலத்தில் ஸ்நானம் பண்ணினியா, அறுபடியாவது பேசிகிட்டு இருந்தியா, கண் தெரியாது எங்களுக்கு, நீ நேத்திரஸ்தானத்தில் இருக்கியே, உனக்கு தாயார் ரோப்பனார் கிட்ட இருந்தா வெறும் அதை கொண்டா இதை கொண்டா தொந்தரவு பண்ணுறா, நாய் எட்டி தான் இருப்போமே, சிவப்பியார் பண்ணி விழுத்தியா அப்படின்னு கட்டப்படுறா. இல்லை, நான் இந்த மாதிரி அஜமஹாராஜாவுடைய பிள்ளை தசரதன்னு பேர், தெரியாத்தனமாக பானத்தால் அடிச்சுட்டேன், உங்கள் பையன் இறந்து விட்டான்னு விவரத்தை சொன்னேன். நான் சொன்ன பிறகு அந்த 2 கிழவாளுடைய நிலைமையை என்னால் கண்ணால் பார்க்கவே முடியும். கதறினாள், டேய், நீ சக்கரவர்த்தியுடைய பிள்ளையாக இருந்தான்னா 6 இருந்தான்னு நீ நெச்சத்தில் இருந்து என்கிட்ட சொன்னதுனாலே நீ பொழைச்ச. இல்லையானா உன் சிரசு வெடிச்சு போயிருக்கும். என் குழந்தை இருக்கிற இடத்துல என்னை கொண்டா விட்டு விடுவோன்னு கதறினா. நான் வாட்டை கொண்டா விட்டேன். இந்த பையனை கையால் ஒரு தாள் பார்த்தால் அவனை சித்தையில் ஆரோப்பணம் பண்ணாதவாள் நாளைக்கு வேண்டிய சகாயங்கள்லாம் கூட்டி இருந்து செஞ்சு. அந்த பெரிய தபஸ்வி அவர், அப்பா நீ
ராஜரிஷிகள் இருக்கின்ற ஸ்தானம் போய் சேரு, பிரம்மரிஷிகள் இருக்கிற ஸ்தானம் போய் சேரு, ஆயுதாக்னிகள் அடைய வேண்டிய ஸ்தானத்தை அடை, தான தர்மம் கஷேத்ராடனம் பண்ணினவாள் போக வேண்டிய லோகத்துக்கு போ, யஜ்யசீலா அடைய வேண்டிய இடத்துக்கு போய் சேருன்னு அவர் அனுகிரகம் பண்ணேன். இந்த மாதிரி அந்த பையன் இந்திரனோட விமானத்தில் உட்காந்துக்கிண்டு, அப்பா நான் சௌக்கியமாக நல்ல இடத்துக்கு வந்து சேர்ந்தேன், நீங்களும் சீக்கிரமாகணும்னு சொல்லிட்டு அவன் போனான். அதையும் நான் கண்ணால் பார்த்தேன். கௌசல்யே அந்த கதை இப்படி சொல்லிகிட்டே இருக்கார். அதுக்குள்ளே கௌசல்யை தூங்கி போயிட்டான். 6 நாளாக தூக்கம் கிடையாத வாழ்க்கை, சாப்பாடு கிடையாது, சரீரம் தானே அந்த மாதிரி நீங்கி விட்டா, இவர் மட்டும் கதை சொல்லியிருக்கார். அவ்வளோ அசந்துட்டார். இவருக்கும் வர 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 மூச்செல்லாம் ஒழுங்கு. அப்போ கடைசியாக அவரும் சித்தையில் அக்னியிலே தான் பிரவேசிக்கணும்னு சொன்னார். அதுக்கு ஒத்தாசை பண்ணி அப்போ எனக்கு ஒரு சாபம் கொடுத்தார். பிராணாந்த காளி மக சாப்பி தித்யா நரேஷா தூ புத்திர புத்திர கரிதா மரசீல ஐசா. தசரதா, நான் கடைசியாய் பிராணன விடுறதான காலத்திலே என் பிள்ளையை சொல்லி பேரை சொல்லிக்கிட்டே நான் எப்படி உயிரை விடுறேனோ, இதே மாதிரி நீ சரீரத்தை விட்டு பிரியிற காலத்தில் உன் புள்ள ஒரு பக்கம் நீ ஒரு பக்கமாக இருந்து ஏ புத்திரா ஹே புத்திரான்னு சொல்லிட்டு நீயும் பிராணனை விடணும்னு எனக்கு சாபம் கொடுத்தார். யதா சரதி கல்யாணி சுபம் வா யதிவா சுபம். மனுஷன் நல்லத்தை பண்ணினான் நன்மை அடையலாம், தீமையை பண்ணினானே ஆனால் சிரமத்தை அடையலாம், அதுவும் அத்திற்கட்டமான பாபத்தை பண்ணினால் இங்கேயே அடைஞ்சு விடுறேன். அந்த பெரியவாளுடைய சாபமும் இப்போ ராமன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமாக கஷ்டப்படுறேன். கௌசல்யே சப்ஷுஷாத்வாமும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கார். இப்படி கண்ணை திறந்து பார்க்குறார். கௌசல்யே சப்ஷுஷாத்வாம் பஷ்யாமி. எனக்கு கண்ணில் இதற்கு இருக்கிறவாள் ஒன்றும் புரியலையே, இந்திரிய சக்தியெல்லாம் குறையுது, ஞானேந்திரியம் மனதில் அந்த ஆதாரத்தில் போய் ஒடுங்கிறது, பரிசேந்திரியம் ஒடுங்கி போயிடுச்சு. பாணினா ஸ்புரிஷ, எனக்கு உணர்ச்சியே தெரியலையே, உன் கையால் தொடர உணர்ச்சிங்கிற இந்திரியம் இருக்கான்னு பார்த்தேன், ஸ்பரிசேந்திரியம் இருக்கான்னு. எனக்கு கண்ணெல்லாம் தெரியலையே, இந்திரியங்கள் ஒடுங்கிறது. தூதாவைவஸ்வதஸ்யேவே கௌசல்யே ஸ்வரயம் கிமாம். இன்னும் ரொம்ப நாள் என்னால் இருக்க முடியும்னு தோணுது கௌசல்யே. ஏ ராமா, என் குழந்தைகள் ராமன் எங்கே இருக்கானோ, 14 வருஷமாக அவன் அயோத்திக்கு வர பர்யந்தம் இனிமேல் நான் நிச்சயமாக இருக்க போகிறதில்லை. ராம பட்டாபிஷேகத்தை நான் பார்க்க போகிறதில்லை. ராமனுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்கிறவாள்லாம் பாக்கியசாலிகள். ஹே ராமா, ஹே லக்ஷ்மணா, ஹே சீதே, கௌசல்யேன சிஷ்யாமி. ஹே கௌசல்யே, இந்த குழந்தை ராமன் எங்கே இருக்கான்? நீ 12 மாதம் கர்ப்பத்தில் வைக்கின்றியே, உனக்கு சுலபனா உனக்கு வந்தாலும் வருவன். இப்போ தயவு பண்ணி உன் குழந்தை ராமனை நான் நேராக பார்த்தா தேவை. லலிதமுகமண்டலம் கலிகவரபூண்டலம் லலிதமுகமண்டலம் கலிகவரபூண்டலம் லலிதமுகமண்டலம் கலிகவரபூண்டலம் கலிகவசனோ ஜ்வலம் கமனஜித குந்தரம் கமனஜித குந்தரம் மதன சமசுந்தரம் கமனஜித குந்தரம் மதன சமசுந்தரம் விமல மிருது கந்தரமுதா. धर्मादि गुणयुत दया जया प्रिये धर्मादि गुणयुत दया जया प्रिये हृदय मनोहरं शीला. குழந்தை ராமனை எனக்கு இதில் கொண்டு நிறுத்தே, நீ நினைச்சா அந்த காரியம் நடக்கும். ஏ கௌசல்யே, ஹே சுமித்ரே, கைகேயி குலபாம்சி ஆராகவ மகாபாவோ ராமமாயாசனாசனா. ஏ ராமா, உன்னை ஒரு தூரம் பார்த்தா எனக்கு இருக்கிற ஆதி வியாதி எல்லாம் போயிடுது. உன்னை ஒரு தடவை பார்க்கிற போது 60,000 வயசான கிழவனான எனக்கு 18-20 வயசு இவனுக்கு தன்மை உண்டாகுது. என்னை விட்டுட்டு விடாதே இருக்கேன். பித்திருப்பிரிய மேநாத, நான் சொல்லங்காட்டும் காட்டுக்கு போயிட்டே மாட்டேன், நீ யாருன்னு சொல்கிறதுன்னு சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்படுவேனே. காட்டுக்கு போகணும் உடனே பரவிட்டியே. ஆத்யத்வாதிகத சுத. ஏ கௌசல்யே, ஏ சுமித்ரே, ஏ மகாபாபி கைகேயி, ये
விளையாட்டுக்கிண்டு பாதி ராத்திரி உண்டு. யதா துதீனம் கதையன் நராதிகா பிரியஸ்ய புத்திரஸ்ய விவாசனாதுரா கதே அர்த்தராத்திரே பிருஷதுக்கபீடிதா ததா ஜஹோ பிராணம் உதார தரிசன. ராமர் காட்டுக்கு போன 6வது நாள் தினம் ஒரு ராத்திரி அர்த்தராத்திரி உண்டு. சக்கரவர்த்தி தசரதர் சரீரத்தை விட்டு வீர சொர்க்கம் போச்சு. எல்லாரும் பொண்ணுகள்லாம் தூங்குறாங்க, ஒன்றும் தெரியாது. காலமே சுற்றி பார்த்த எல்லாரும் அவள் டியூட்டியை செய்கிறா. மகாராஜா ஏந்திரத்துக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணுறவங்களாம் ஸ்தோத்திரம் பண்ணுறான். இந்த சமயத்தில் மாத்தலி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இந்திரனே அப்படி உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சூரியோதயத்தை கண்டு சமுத்திரராஜன் சந்தோஷப்படுவோம், அப்படி நீங்கள் எழுந்திருந்து சந்தோஷப்படுங்க. பிரம்மாவை ஆகமெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி எழுந்திருக்கோம். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார். மகாராஜா ஸ்நானத்துக்கு வேணுங்கிற வெந்நீர்லாம் ஒருத்தன் கொண்டு வச்சுருந்துக்கிறேன். பல்சேக்கிறதுக்கு ஒருத்தன் வேணுங்கிறதெல்லாம் வெந்நீர்லாம் கொண்டு வச்சுருந்து இந்த சூர்ணங்கள்லாம் கொண்டு வச்சுருந்துக்கிறேன். மடி கொண்டு வச்சுருந்துக்கிறேன். மணி 7:30 ஆச்சு. இப்படி வந்துட்டேன். முதல்ல கௌசல்யே முடிச்சுக்கிட்ட. முடிச்சுக்கணுன்னு புருஷன் தான் கவனிச்சாரு. கிழவரை பார்த்தா ஒரு மாதிரியாக இருந்தது. அவள் சரீரம் உடனே நடுங்கிட்டான். சட்டுன்னு மாரில் கையை வச்சு பார்த்தா மூச்சை காணும். தன்னுடைய தலைப்புலேருந்து ஒரு நூலை எடுத்தா சக்கரவர்த்தியுடைய மூக்கில் அப்படி காமிச்சா யாரு ஓடுறதான் ஒன்றையும் காணும். சரிவரை கவனிச்சா. அப்போ கௌசலுடைய மனசு என்னவா இருந்ததுன்னா, நல்ல பிரவாகத்தில் சுழல் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு தர்ப்பம் தரையை தூக்கி நிற்கிறது. வேகமாக போகிற இடத்துல அந்த வேகமாக போகிற பிரவாகத்துடைய வேகத்தில் இந்த தர்ப்பமாக அந்த சுழலில் எப்படி கண்டுகிட்டு எப்படி நடுங்குமோ இப்படி நடுங்கித்தான் கௌசலுடைய மனசு. அதீதமாஜ்ஞாயது பார்த்திவர்ஷபம் தெரிஞ்சுக்கிட்டாளா நாதா நாள் மூச்ச. சக்கரவர்த்திக்கு மூச்சு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. யசஸ்வினும் சம்பரிவாரிய பத்னயகா நாதா என்ன அனாதியா விட்டு கூட்டிடா முடிச்சா விழுந்தா. இவன் சத்தம் போடுவோம், எல்லா பொண்ணுகளும் இருந்துருந்தா எல்லாரும் வந்து விருஷம் ஸ்ரீஜனங்கள்லாம் அந்த பொறுத்து ஸ்ரீஜனங்கள்லாம் சேர்ந்து ஹோன்னு கதற ஆரம்பிச்சா. அங்கே சிப்பந்திகள்லாம் ஓடிருந்தான். சக்கரவர்த்தி காலம் ஆகிடுதுன்னா டவுனே கலவரத்து போச்சு. எல்லாரும் ஓடிடுறான். சுமந்திரர் இருந்தார், வசிஷ்டர் இருந்தார். ஆறு வந்து என்ன பண்ணுறது, எல்லாரும் ஆடுறா. எல்லாரும் கதையில் இருக்கிறவங்க கைகையும் அவர் அரண்மனையில் கழுவிட்டா அவர் காரியம் ஆகிடுச்சுட்டு நாம் இங்கே இருந்தால் நன்னா இருக்காது, நாமும் ஒரு ஓரமாவது போயிருப்போம்னு அவ்வளோ கல்வி. அவள் இவ்வளவு பேர் கதறாலே அவள் ஏதாவது கண்ணீர் விடணுமே. அங்கே இன்னும் அப்படி அந்த துக்கத்துக்கு வந்தவா சில பேர் அபிநயம் பண்ணுவா பாருங்க. புறத்தியாராத்துக்கு சிரமம் வந்துட்டா ரொம்ப பெரிய சொல்கிற வழக்கம். அதுலேயும் ஸ்திரீகளுக்கு ஒரு ஸ்திரீக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டா பர்த்தாவோடு இருக்கிற ஸ்திரீகள் உண்மையாக ரொம்ப சிரமத்தை அடைவா. ஐயோ பாவம் இந்த கஷ்டம் அவளுக்கு வந்து தேடி. அந்த பத்திரி வியோகங்களை அடைஞ்ச ஸ்திரீகள் இருக்காளே அவா ஐயோ அபிநயம் தான் பண்ணுவா. நல்ல வேளை நம்ம கோஷ்டியில் ஊற்றி சேர்ந்த அடையனே நம்ம தெரியல. இது 5-6 பேரை அந்த துக்கம் விசாரிக்க போவா. வாஸ்தவம் அவளுக்கு என்னமா துக்கம் இருக்க முடியுமா என்ன, ஏதோ ஒரு வார்த்தையை கேட்கணுங்கிற முறைக்காகத்தான் போக முடியுமா இருக்கு. ஒரு 5-6 பேராக போகிறதே இந்தியா வார்த்தைக்கு போயிட்டு வந்துடலாமாம்பா. 7 பேராக குடத்தையும் தூக்கிட்டு காவேரிக்கு போது 7 பேராக சேர்ந்து வருவார். அடுத்தா திண்ணையில் குடத்தை வச்சுட்டு எல்லாரும் உள்ளே கூடுவா. என்ன சொல்ல முடியும், உனக்கு இந்த கஷ்டம் வந்ததுன்னு 7 பேராக அவன் மேலே போய் விழுந்து அமைச்சிக்கிண்டு காய்ச்சி மூச்சுன்னு தோண முடி கத்துவா. அதுக்கு பிரிவாள் வெடிக்கா சொல்கிறது. ஒரு ஆற்றுல இந்த மாதிரி 5-6 பேராக சத்தம் போட்டு நடக்கா. இருக்காது உண்மையில அவளுக்கு சிரமம் வந்துட்டேன்னு தாபமே கிடையாது. இப்படி எறியறபோது அவாத்தில் மிச்சத்தில் நீமா அந்த கொம்பு பாக சாகுடி பண்ணியிருக்காளாம் அந்த அம்மா. அது ஒரு 5-6 பாருக்கா அழகா காய்ச்சிருக்கு போகாதா இருக்கு. இதை வந்த அம்மாவில் ஒரு அம்மா பார்த்துக்கிட்டு இந்த பேச்சோட பேச்சா பாருக்கா பந்தல்லேன்னு ஒரு சத்தம் போட்டா. பாருக்கா பந்தல்லேன்னு இவ கூடவே போட்டு சத்தம் போட்டுருந்தான். இவ கூட வந்தவள்கிட்ட சொல்கிறா பந்தலில் பாருக்கா இருக்குது போகிறோது எடுத்துன்னு போடலான்னு. இவ அவள் சொன்னால் போகிறோது ஆகட்டும்னா போகிறோது தோண்டியில் போட்டுன்னு போடலான்னு. இந்த மாதிரி இருக்கு பாருங்க ஒரு பிரச்சனை. இதை இந்த துக்கப்பட்ட அம்மா கேட்டுட்டு இருந்தா. அப்படி நான் அதை விரைக்காக வச்சிருக்கேன் எடுக்காதுன்னு அவன் வச்சுட்டு இருந்தாங்க. இவ்வளவுதான் இருக்க முடியும் லோகத்தில். ஒரு அபிநயம் தான் பண்ண முடியும், வேலை இருக்காது. இப்படி கை வந்து நின்றுட்டு இருக்காங்க. எல்லா மந்திரிகளும் வந்து விட்டார். விஜவர வசிக்கட்டே
शैलद्रोणीं भूपदेहात्ते எல்லா மந்திரிகளும் சேர்ந்தா, ஆச்சாரியா எல்லாரும் சேர்ந்தா, ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது. ராமலட்சுமணாலோ காட்டுக்கு போயிருக்கான், அவன் மீட்டிங்கில் பேசினேன். பரத சத்ருகனால் அம்மாநாத்துக்கு போயிருக்கா, சக்கரவர்த்தி காலம் ஆயிடுச்சு. இப்போ ராமலட்சுமணால காட்டிலேருந்து அழிச்சுன்னு வருதுங்கிறது உச்சித்தம் இல்லை, அவள் வரவும் மாட்டான். வனவாசத்துக்கு திட்டு ஆகியே போயிருக்கா. அம்மாநாத்துலேருந்து பரத சத்ருகனால் வரத்துக்கு ஒரு பட்சமாவது ஆகும். அது பர்யந்தம் அராஜகமாக ராஜா இல்லாத ராஜ்யம் இருக்கப்படாது. ராஜா இல்லாத ராஜ்யம் இருந்தால் ரொம்ப அனுபவித்தியாக போயிடும். நாராஜகே, அந்த நியாயத்தை சொன்னால், நாராஜகே ஜனபதே வித்யுன்மாலி மகாஸ்வனா அபிவருஷதி பர்ஜன்யா வாரினா. அராஜகமான ராஜ்யத்திலே காலத்தில் மழை பெய்யாதான். நாராஜகே ஜனபதே பீஜமுஷ்டி பிரகீயத்தே. அராஜகமான ராஜ்யத்திலே சாகுடி பண்ண முடியாது, சாகுடி ஒழுங்காக நடக்காது. நாராஜகே ஸ்வகம் கஸ்ய நாராஜகே ஜனபதே. அராஜகமான ராஜ்யத்தில் தன்னுதுன்னு ஒருத்தருக்கும் இருக்காது. இவன் எங்கேயாவது தென்னை சாகுடி பண்ணி வாயை சாகுடி பண்ணிட்டு உட்காந்துருப்போம், ராத்திரியே நூற்று எடுத்துன்னு விடுவோம். நாராஜகே பிது புத்திரா பாரியா வர்த்ததே வச்சு. அராஜகமான ராஜ்யத்தில் தாப்புஞ்சனோடி புள்ள இருக்க மாட்டான். பட்டாசனபடி அவளும் இன்னமும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அராஜகமான ராஜ்யத்தில் உற்சவாதிகள் நடக்காது. அராஜகமான ராஜ்யத்திலே தேவாலயங்கள் நடக்க வேண்டிய தர்மகாரியங்கள்லாம் நடக்காது. சபைகளில் மகான்கள் வந்து மந்திராலோசனைகள்லாம் ஒழுங்காக நடக்காது அராஜகமான ராஜ்யத்தில். மத்யாக இவ ஜனா நித்தியம் பக்ஷயந்தி பரஸ்பரம். பேசாமத்தை சாப்பிட்டு இருக்கும். நத்யா, ஜலமில்லாத நதிக்கு எப்படி சோபையோ அப்படி ராஜா இல்லாத ராஜ்யத்தில் சோபையில்லை. ஏதாச்சு புல் இல்லாததான வனத்துக்கு எப்படி சோபையிலையோ அது மாதிரி சரீரத்துக்கு எப்படி கண்ணானது முக்கியமோ இது மாதிரி ராஜ்யத்துக்கு ராஜா பிரவர்த்தகன் இல்லை. யதா திருஷ்டி சரீரஸ்ய. சரீரத்துக்கு கண் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி ராஜ்யத்தில் அரசன விஷயம் இருக்கணும். அப்படி இல்லையானா தன்னுதுங்கிறது ஒன்றும் கிடையாது, அகோபதியாக போயிடும். ஆகையினால ஆறாவது கஷ்டித் ராஜா நிச்சயத்தான். அப்போது வசிஷ்டாச்சாரியரை தான் அந்த பரத சத்ருகனால் வர பர்யந்தம் நீங்களே ராஜாவாக இருந்தது பெரியவாள் நீங்களாக இருக்கணும். வசிஷ்டர்கிட்ட அந்த பவரை கூட்டா. உடனே வசிஷ்டர் தூத்தால கூட்டின்னு வாங்கினார். தூத்தார்கள் வந்து சேர்ந்தார். நேர கேகை ராஜ்யம் போங்கோ, பரத சத்ருகனால்கிட்ட போய் நான் கையோடு அழைச்சின்னு வர சொன்னேன்னு சொல்லி. அவள் ராமலட்சுமணன் சொல்லிச்சுமா, தசரதன் சொல்லிச்சுமா, அப்படியா அப்படியான்னு கேட்பான். நீங்கள் எல்லாரும் சொல்லிச்சோம்னு ஒரு வார்த்தை வரும்போது இது மாதிரி ராமர் காட்டுக்கு போயிருக்கா, தசரத காலம் ஆகிடுச்சு, இதை அங்கே போய் சொல்லிட்டு இருக்காரு. கையோட சீக்கிரம் அழிச்சு வரத்துன்னு அழிச்சு வாங்குவோன்னு அனுப்பிச்சார். அனுப்பிவிட்டு இங்கே சக்கரவர்த்தியுடைய சரீரத்தை பந்தோபஸ்து பண்ணிட்டுருவேன். திஜவர வசிஷ்டே எண்ணெய் கொப்பரையில் போட்டாலாம் சக்கரவர்த்தி தசரதனுடைய சரீரம். தேகாத்தே பத்திரமனே தூத்தாளுக்கு மத்தியில் சாப்பாடு மேலான செலவுக்கெல்லாம் கொடுத்து தூத்தர்களை அனுப்பிச்சாலும் பரதசத்ருகனால அழைச்சின்னு வருது. குதிரையை போட்டுக்கிட்டு மனோவேகம் வாயு வேகமாக போகிறார். வாயுவேக சுமந்திரஜாலிலா பரதகானயா, வாயுவேக சுமந்திரஜாலிலா பரதகானயா, வாயுவேக சுமந்திரஜாலிலா பரதகானயா, காயகி தாங்கு பரதா லாகி, காயகி தாங்கு பரதா லாகி, காஜிலகி காயா गरे भरतई दुष्ट स्वप्न देखो निहारडला, गरे भरतई दुष्ट स्वप्न देखो निहारडला, महापाय भगवचरण जवापायन भगवचरण मनुनी गड़बड़ला, वायुवेग सुमंगलिला भरत गानया. தூத்தால் புறப்பட்டு வேகமாக வாங்கி 6 நாள் தங்கி 7வது நாளும் கேகை ராஜ்யம் வந்து சேர்றாள். விடியகாலம் இவா விடியகாலம் வரப்போறா. 7 மணிக்கெல்லாம் பரதன் வந்து பார்க்க போறா.
அன்றைய தினம் விடிய காலமே 4 மணிக்கு ஒரு சொப்னம் கண்டானாம். இகடே பரதகி துஷ்ட சொப்ன. ஏதோ விடிய காலமே கெட்ட சொப்னங்கள்லாம் கண்டிருக்கான் பரதன். 6 மணிக்கு ஏந்திருந்தான். சொப்னம் கண்டதும் அவனுக்கு தூக்கம் இல்லை. ஏந்திருந்தான், ஒன்றும் பிடிக்கல. அந்த ஹாலில் உட்காந்துருந்தான். உண்மை பல்தைக்கிறதுக்கு ஸ்நானத்துக்கு வேணுங்கிற சாமகிரியெல்லாம் வந்தது. எல்லாம் ஒன்றும் பிடிக்கல, ஏதோ டல்லாக உட்காந்துருந்தான். மணி 6:30 6:45 அவன் ஸ்நேகிதாள் ஒரு 40-50 பேர் வருவா. எல்லாரும் வந்தா. சத்ருகனும் கிட்டக்க இருக்கான். வந்த வாழையெல்லாம் வரும்போதுன்னு சொன்னானே தவிர உற்சாகமாக பேச காணும். ஒவ்வொரு நாளும் குஷியாக பேசுவேன், பேச காணும். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு ஸ்நேகிதாள்லாம் கேட்டாளாம். அடுத்த சொன்னால் இன்னும் மனசுக்கு ஒன்றும் பிடிக்கல. என்னையா அப்படி? 40-50 பேர் ஸ்நேகிதா வந்து உட்காந்துருக்காங்க. அந்த ஆள் மனசு என்னவோ கவலைப்படுறது, திடீர்னு ஒரு உற்சாக குறைச்சலாக இருக்குது. என்ன அப்படி திடீர்னு உங்களுக்கு? இன்னும் வெடி காலமே ஒரு சொப்னம் கண்டேன். துஸ்வப்னதே देखो नि ब्रह्म देखो नि ब्रह्म காலமே ஒரு சொப்னம் கண்டே. என்னையா அப்படி சொப்னம்? ஒண்ணுமில்லை, எங்கள் அப்பா தசரத சக்கரவர்த்தி ஒரு மலை உச்சியில் நிற்கிறார். ஒரு மலையினுடைய சிகரத்தில் ஒசரத்துக்கு நின்றுருக்கார். இப்படி பார்த்தேன். அப்பா அங்கே ஒசரம் நிற்கிறாரேன்னு நினச்சி அவர் தலை உப்புறம் அங்கேருந்து கீழே விழுந்தார். ஆஹா, கீழே விழுந்துட்டாரேன்னு விழுந்து அடுத்து போய் பார்க்குறேன், ஒரு எருக்குழியில் விழுந்திருக்கேன். கோமயக்கிறதே, இப்படி பெரியவர் விழுந்துட்டாரேன்னு மறுபடியும் இப்படி திரும்புகிறேன். அவர் ஒரு எண்ணெய் நிறைஞ்சிருக்கிற ஒரு குளத்துக்குள்ளே விழுந்து நீஞ்சிறார். நல்லெண்ணெய் நிறைஞ்சு 2 கையாலையும் எண்ணெய் அள்ளி குடிக்கிறார். மறுபடியும் பார்க்குறேன், இடுப்பில் கணங்குறேன்னு ஒரு வேஷ்டி கட்டிட்டு அரளிப்பு மாலையை கழுத்தில் போட்டுருக்கார். குதிரை மாதிரி ஒரு மிருகம் இருக்கு, அதில் உட்காந்து தெற்க புறப்பட்டு போகிறார். அவர் மாதிரி பார்த்தேன். கஷ்டத்தை விட வரல. அதோடு இல்லை, சந்திரமண்டலம் கீழே விழுந்தது மாதிரி சொப்னம் கண்டேன். சமுத்திரம் வற்றி போனது மாதிரி சொப்னம் கண்டேன். எங்கள் பட்டத்து யானையினுடைய தந்தம் முறிஞ்சு போச்சது மாதிரி சொப்னம் கண்டேன். எந்த மகாபுருஷனை தெற்க பரப்பிட்டு போகிறதாக பார்க்கிறோமோ அவன் சீக்கிரத்திலே இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சிருவோன்னு அந்த சொப்ன சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. அதனாலே அயோத்தியிலே யாருக்கு என்ன உடம்போ, அப்பாவுடைய கதி என்னமோ, அம்மா தாயார் கோபனாருடைய கதி என்னமோ, ராமலட்சுமணர் கதி என்னமோ எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் மனசுக்கு உற்சாகமாக இல்லை, எனக்கு ஒன்றும் பிடிக்கல. நீங்கள்லாம் ஏதாவது ஒன்றா சாப்பிடுங்கன்னு அவனும் உற்சாகப்படுத்துகிறான். இவர் ஏகா சில பேர் பரியாசம் பண்ணுறான், சில பேர் பாடுறான். அன்றைக்கி என்ன எழுதியிருக்கேன். சில பேர் டான்ஸ் பண்ணுறான், பரதன் தமாஷ் பண்ணிருக்கேன். எல்லாம் கிடக்கு சார். சொப்பனம் காணாது இதுக்காக வருத்தப்படுறேன். ஒன்றும் இருக்காது சார், எல்லாரும் சௌக்கியமாக இருப்பா. எத்தனையோ சொப்பனம் எத்தனையோ பேர் காண்றான். காண்ற சொப்பனங்கள்லாம் பலிச்சுன்னா அவன் மனக்காரனாக போயிருக்க மாட்டானே. நான் கூட ஒரு சொப்பனம் கண்டேன் சார். 10 நாள் சொல்கிறான். விடிகால வேலை சொப்பனம் கண்டேன். ஐயோ, ரோட்டில் போகிறேன் சார், ஒரு தங்க பிளேட்டு கீழே கிடந்தது. நறுக்குன்னு தூக்குறேன், அதுக்கடியில் ஒரு தங்க பிளேட்டு. இப்படி ஒரு 6 பிளேட்டு எடுத்தேன் சார். அதுக்கு மேலே என்னால் தூக்க முடியல. அப்புறம் அடியில் இருக்குது, வாட்டில் புதையல் மாதிரி வந்துட்டுருக்கு. திரும்பி பார்த்தேன், நல்ல வேலை உத்தரம் இல்லை. இந்த 6 தங்க பிளேட்டையும் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். ஆற்றுல இதை வச்சுட்டு மறுபடியும் அதை போய் எடுக்கணும். அப்படி ஆற்று வாசப்படி ஏறி வாசப்படி தாண்டினது மாதிரி வாசப்படி பட்டு தடிக்கினது மாதிரி கீழே விழுந்தேன் சார். அவ்வளோதான். விழுந்தேன். பாருங்க, முழிச்சு விட்டேன். முழிச்சுருந்தா இந்த ரூமுக்குள்ளே சொப்பனம்னு அப்புறம் தெரியும். தலானி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கமா. ஒன்றும் இல்லை. ராத்திரி சார் வெடிய காலமே நான் அந்த தங்கம் புதையல் எடுத்துக்க மாதிரி சொப்பனம் கண்டேன். ஒன்றும் கிடையாது சார். ராத்திரி தனிக்கு 3 நாள் சில்லறை வச்சுருந்தேன், அதை காணும். காலமே
சொப்னமாவது பலிக்குவாது இப்படி அவரை தமாஷ் பண்ற அவருக்கு மனசு சந்தோஷத்தை அடையிறதுக்காக மாத்துறாரு. இப்படிவா பேசிக்கிட்டே இருக்கிறோது தூத்த சர்வகாலா देखो नि ब्रह्मला तो भूत सर्व அயோத்தியிலேருந்து தூத்தாடு வந்திருக்காருன்னு சொன்னாங்க. நடுங்கினான் பரதன். வர சொல்லுவோம் நான் வந்தேன். இங்கேருந்து வரேன், அயோத்தியிலேருந்து வரேன். 6 நிமிஷம் வசிஷ்டர் நிமிஷம். அப்பா சௌக்கியமா, கௌசல்யம்மா சௌக்கியமா, சுமித்ரையம்மா சௌக்கியமா, ராமச்சந்திரமூர்த்தி சௌக்கியமா, லக்ஷ்மணர் சௌக்கியமா, சீதா சௌக்கியமா, எல்லாரும் இது வசிஷ்டர் முதலான பெரியவா எல்லாரும் சௌக்கியமா, எங்கள் அம்மா சௌக்கியமா, எல்லாத்தையும் கேட்டேன். நீங்கள் ஆறாயிரத்தி க்ஷேமத்தை விரும்புகிறவளோ எல்லாரும் க்ஷேமம். உங்களுக்கு ரொம்ப பாக்கிய காலம். வசிஷ்டர் சீக்கிரமாக ஆயிடுச்சுன்னு வச்சுருந்தார். ஒன்றும் மனக்கவலையிலே தாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலம் இது. அப்பே கொடுத்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கா, வசிஷ்டர் சீக்கிரம் ஆயிடுச்சுன்னு வர சொன்னார்னு போத்தி பிடித்தான் வந்தவன். ஒன்றும் புரியல, மன சமாதானமாக இழந்திருந்தார். நேர மாதாமகர் தாத்தாட்ட வந்தார், மாமாட்ட சொல்லிண்டார், நான் இப்போவே ஊருக்கு போகிறேன், வசிஷ்டர் சீக்கிரமாக ஆயிடுச்சுன்னு வரைக்கும் சொல்லி அனுப்பிச்சிருக்கார், இப்போவே புறப்படுறேன்னு. அஸ்வபத்தின்னு பேர் தாத்தா கே ராஜா. அவர் அப்பா உங்கள் அப்பா கிழவருக்கு நான் இதெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லலாம் கொடுத்து 12 பேசி பெருசாக கட்டி பேர் ஆயுதாக்கினேன்னு இருக்கா. இது ஏதோ கொடுத்தாரு அவருக்கு. ராமனுக்கு இதை நான் கொடுத்தேன்னு கொடு, லக்ஷ்மணன்கிட்ட இதை நான் கொடுத்தேன்னு கொடு, இந்த சம்மானங்கள்லாம் நான் கொடுத்தேன்னு அவனுக்கு கொடு அப்படின்னு எல்லாருக்கும் சம்மானங்கள்லாம் கொடுத்து, உனக்கும் பரதனுக்கும் ஏராளமான வஸ்திரங்கள் ஆசனங்கள்லாம் கொடுத்து, பரதனுக்கு 2 தேர் தயார் பண்ணி அவனை பறந்து போதும் அனுப்பிச்சான். அது விசேஷமாக வால்மீகி சொல்லிருக்காரு, அந்த ஊரில் நாய் ரொம்ப விசேஷம் போல் இருக்கு. தீமான நாய் 4 நாய் பரதனுக்கு அயோத்தியில் அரண்மனையில் காவலுக்காக, இது ரொம்ப ஜாஸ்தி நாய், இது இருக்கட்டும்னு பின்னோட நிற்காரான். அவள் தாத்தா கேட்கிறாங்க. எல்லாம் பின்னாடி முள்ள வரட்டும்னார் பரதர். தான் சத்ருகனும் ஒரு தேரில் உட்காண்டார். சீக்கிரம் தேரை உடச்சினார். அம்மாநாத்துலன்னு ஒரு தேர் எடுத்துருந்து 7 நாள் தங்கி 8வது நாள் விடிகால வேலை அயோத்திக்குள்ளவரா. வைஜெயந்தம்னு ஒரு வாசப்படி, அந்த வாசப்படி வழியா அயோத்திக்குள்ள வர. அப்படி அயோத்திக்கு கால வேலை பார்க்கிற போதே அவருக்கு மனசுக்கு சமாதானம் ஆகும். தாம் சூன்ய சிங்காட்டகவேஸ்மரச்சாம் ரஜோருணத்வாரகவாட்டயந்திராம் திருஷ்டுவா புரீம் இந்திரபுர பிரகாசாம் துக்கேன சம்பூர்ணதரோ. ஏற்கனவே இந்த டவுனில் விடிகாலமே 4 மணிக்கே எழுந்திருந்து அங்கங்கே வேத கோஷங்களும் சங்கீத நாதமும், தேவாலயங்களில் ஈஸ்வர ஆராதனமும், மணிச்சத்தமும், ஆகிதாக்கினிகள் அக்னிஹோத்திரம் பண்ணுறதான ஒரு கோலாகலமும், பசுங்கன்று மாடுகள் வீதியில் துள்ளி விளையாடுற அழகும், ரசகஜ துறக்க பதாதிங்கிற சதுரங்க சேனைகளை அனுபவித்து அங்கங்கே கண்காட்சி கொடுத்துன்னு போகிறதும், அநேக ராஜாக்கள் வர்றதும் போகிறதும், உத்தியானவனங்கள்லேருந்து டவுனுக்குள்ளே வரவாளும், டவுன்லேருந்து அசலூருக்கு போகிறவாளுடையான குதூகலமும், இப்படி குதூகலமாக இருக்கிற ஊரில் ஒன்றை காணவையா. சிங்காட்டகவேஸ்மரத்யாம் ரஜோருணத்வார. கார்பரேஷனில் பெருக்கவே இல்லை. ஒரு 15 நாளாச்சு. உத்தரும் அவள் டியூட்டியே பண்ண முடியல. தேசத்தை ஒரே பூஜை அடைஞ்சு கிடக்கி, கோவில் கதவெல்லாம் சாத்திருக்கு, வாசல் தெளிக்கலை, கோலம் போடலை, உத்தராவு ஸ்நானம் பண்ணலை, அலங்காரம் பண்ணிக்கல. தாம் சூன்ய சிங்காட்டகவேஸ்மரத்யாம் ரஜோருணத்வாரகவாட்டயந்திராம் திருஷ்டுவா புரீம் இந்திரபுர பிரகாசாம் துக்கேன சம்பூர்ணதரோ.